ஏங்க ஐவேளை தொழுகிறோம்னு கேளுங்க அவன்கிட்ட. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எல்லா அஜத்தும் சொல்லிடுவாங்க. குர்ஆன்ல இருக்குல்ல, தொழுகை கடமைன்னு அல்லாஹ் சொல்றான். ஏங்க நோன்பு வைக்கணும் கேளுங்க, குத்திபாலக்கும் சியாம், நோன்பு கடமைன்னு குர்ஆன்ல சொல்றான்ல அப்படின்னு குர்ஆனை காட்டிடும். ஏங்க மௌலிது ஓதுறியே, குர்ஆனை காட்ட முடியல, முன்னோர்கள் வரும். எவ்வளவு பைத்தியக்காரன் விளங்குதா? தொழுகையை கேட்கும் பொழுது குர்ஆனை காட்டியவன், நோன்பை பேசும் பொழுது குர்ஆனை காட்டியவன், மௌலிதை கேட்கும் பொழுது முன்னோர்கள், ஏடா தர்காக்கு போற முன்னோர்கள், மூதாதையர்கள். இதை இப்ராஹிம் நபி காலத்துல சொல்லியிருக்கான், லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால். இப்ராஹிம் நபி அத்தாவே ஏத்த சொன்னாரு. இப்ராஹிம் நபி சுத்தி இருக்க கூட சமூகமே அப்படித்தான் சொல்லுச்சு. வஜத்னா அலைஹி ஆபானா, எங்கள் முன்னோர்கள் இப்படித்தான் நாங்க பார்த்திருக்கோம். முன்னோர்களை இப்படி சொன்ன உடனே நம்மளுக்கு என்ன தோணும்? இதெல்லாம் செய்யாதீங்க, மௌலிது பார்த்தாலும் வேண்டாம், உருஸ்லாம் வேண்டாம், தர்கா வேண்டாம், தாயத்து வேண்டாம் சொல்லும் பொழுது என்ன இது கூடாதுங்கிற, இது எத்தனை வருஷமா வருது தெரியுமா? எங்க அத்தாவுடைய அத்தா வாப்படைய காலத்துல இருந்து வருது. சொன்ன உடனே நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் பின் வாங்குவோம். அப்படி அந்த காலத்துல இருந்து வருதா, அப்ப சரின்னு மெதுவா பின் வாங்குவோம். இப்ராஹிம் இப்படி சொன்ன உடனே இப்ராஹிம் என்ன சொல்லாரு தெரியுமா? லகது குன்தும் அன்தும் ஆபாவுக்கும் ஃபிதாலின் முபீன், நான் உங்களை முட்டா பையன் நினைச்சேன், ஒப்பமாறு முட்டா